வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்துயிர் தரக்கூடிய காணொலியின் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்ல செந்தமிழ் புரியாதவங்க எல்லாம் கொஞ்சம் விலகிக்குங்க. தமிழ் நல்லா புரிஞ்சவங்க மட்டும் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்ப பாருங்க, குரு பயிற்சி பலன்கள் 2024. குரு சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பண்ணுவார். சிம்ம ராசியா இருந்தாலே குரு பகவானுடைய அனுகூலம் என்பது கண்டிப்பா தேவை. குருவுடைய அனுகூலம் இல்லைன்னா சிம்ம ராசியுடைய வாழ்க்கை பல்லு போன சிங்கம் எப்படியோ அந்த மாதிரிதான். குரு தான் அந்த பல்லா வராரு. உங்க இன்ஜின்ல பல்கிரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பல்கிரமா வரக்கூடியது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான். இதனால் வரை பாக்யஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்து பெயர்ந்து இப்ப ரிஷபராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 2024 இந்த ஆண்டு பெயரப்போகிறார். அப்படி பெயரப்போற குரு பகவானால் எந்தெந்த நன்மை என்னென்ன தீன்மை இதை பற்றி பார்ப்போம். சார், எப்பவுமே நமக்கு எல்லாம் நல்லதாவே நடந்துருமா? எல்லாருக்குமே அது எப்படி சார் நடக்கும்? பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா சிம்மராசியை பார்த்துட்டு வந்தார். இப்ப அவர் 10ஆம் வீட்டுக்கு போறார். 10ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் பல நிலைகளில் கெடுபலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராக மாறுகிறார் என்பது உண்மை. அதே மாதிரி அவர் மாறக்கூடிய ராசியும் கூட ரிஷப ராசி. அந்த ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி. ஆக முதல் நிலையில இந்த சிம்மராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல காத்த இறக்கி விட்டுருவானுங்க. அப்படியே ஊசி எடுத்து டயர்ல டக்குன்னு குத்திடுவானுங்க. சார், 22 வருஷம் சார் பெரிய பொசிஷன்ல இருந்தேன் சார், 22 நிமிஷம் தான் தூக்கி இறக்கி கீழே கொண்டு வந்து ரோட்ல விட்டுருவானுங்க. அந்த மாதிரியான அளவுல சில நிகழ்வுகள் நிகழலாம், நடக்கும்னு சொல்லல. உங்கள் சுய ஜாதகத்துல குரு பலம் இல்லாத பட்சத்துல இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஓப்பனா பேசுற டைப், இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அப்படி நடக்கக்கூடியதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறத பத்தியும் பின்னாடி பேசுறேன். உங்கள் சுய ஜாதகமே மேலோங்கும். நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்க சுய ஜாதகம் தான் மேலோங்கும். உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்து எங்களுடைய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான், அதை தான் நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் வந்தா போதும். ஆக சிம்மராசி என்பர்கள் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய குரு உங்களை காலி பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது தொழில இப்ப நான் சொன்ன மாதிரி, சரி சார் தொழில இவர் காலி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சு அப்போ சோகப்படுறதுக்கு முன்னாடியே குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம் என்பது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு கூட தெரியும். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் கன்னி ராசிய அவர் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு பகவான் ஒரு தனகாரகன். தனகாரகன் தனஸ்தானத்தை 5ஆம் சிறப்பு பார்வையாக பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு பணம் என்பது வேலை போனா கூட சொல்ல முடியாத இடத்துல இருந்து, தெரியாத இடத்துல இருந்து, புரியாத நிலையில இருந்து பணம் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அந்த வந்த பணம் கையில நிற்கும். அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக அந்த 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால், 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் உங்கள் குடும்பத்துல நல்ல பேச்சு அந்த மாதிரி வரும், நல்ல டிஸ்கஷன். இன்னைக்கு குடும்பத்துல யாரும் நல்லாவே பேசிக்கிறது இல்லை. எடுத்த உடனே கெட்ட வார்த்தை, சின்ன கோபத்துக்கு கூட உறவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அக்கா தம்பி, அண்ணா தங்கியா இருக்கட்டும், எடுத்த உடனே சொல்லிடுவாங்க, ஐயா உன் சகவாசமே வேணாம்ப்பா. தம்பியோட சகவாசம், அக்காவோட சகவாசம், அண்ணனோட சகவாசம், தங்கையோட சகவாசம் இல்லாம வேற ஊராங்க சகவாசமா வேணும்? என்னங்க இது கூத்து? கூட பிறந்த பிறப்புங்க. நீங்க எத்தனை வருஷம் ஒன்னா வாழ போறீங்க? திருப்பி இன்னொரு தடவை ஜென்மத்துல இதே மாதிரி அண்ணா தம்பி அக்கா தங்கையா பிறக்க முடியுமா? அப்படிப்பட்ட பிறப்புல
கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இல்லாத இடம் இல்லைங்க. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வார்த்தைகளை விடுறது, அந்த வார்த்தைகள் அப்படியே துளைக்கும் அவங்கள. அதெல்லாம் ஓரமா வைக்கணும். அண்ணா, தங்க, அக்கா, தம்பின்னு வந்துட்டாலே உயிரை கூட கொடுக்க ரெடி ஆயிடணும். சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதுல, அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடியதுல, மனைவிக்கு செய்யக்கூடியதுல, குழந்தைகளுக்கு செய்யக்கூடியதுல, நண்பனுக்கு செய்யக்கூடியதுல மட்டும் கணக்கே பார்க்க கூடாது. ஆக அப்படிப்பட்ட சிம்மராசி, நீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க தான் எல்லாத்தையும் திறந்து கொடுத்துடுற ஆளு. அப்படி கொடுத்தே ஓட்டாண்டியா போய் நிக்கிற ஆளு சிம்மராசி. ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு இவ்வளவு நாளா, வருஷங்களா கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது என்றால் அது மிக இல்லை. அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையால உங்களுடைய 4ஆம் வீடு விருச்சிக ராசியை பார்ப்பார். இந்த 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், உயர்கல்வி துறையெல்லாம் குறிக்கிறதுனால நிறைய பிளான் பண்ணிருப்பீங்க. வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், பிளாட் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எதுவும் நடக்கல இல்லையா? இந்த ஏப்ரல் 30க்கு அப்புறம் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி புக் பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது மாதிரி தாயாருடைய உடல்நிலையில அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். கார் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா ஏப்ரல் 30க்கு அப்புறம் உங்களுக்கு சரியான டைம் கார் வாங்குறதுக்கு. ஆக அருமையான ஒரு பலன்களை குரு பகவான் தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி, ருணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், கடன், நோய், எதிரிகள், இதை குறிக்கக்கூடியதுதான் 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால் கடன் தொல்லைகள் நீங்கும், நோய்கள் விலகும், எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள். சிம்மராசிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அண்ணாமலை படத்துல வர பாட்டு தான், வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். இந்த பாட்டுடைய முதல் 2 வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் பலனாவே சொல்றேன். உங்களுடைய வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். நீங்கள் இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30ற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். அப்படியும் நடக்கல அப்படின்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்தாதான் தீர்வு சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னன்னு கொடுப்பாங்க. அதை வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், ஃபோன் கால் தான், அதை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். ஆக என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேரையும் எம்பெருமான் முருகன் காத்து நிற்பார் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.